சில நேரங்கள்ல நம்ம உண்மையா நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது நமக்கு வேண்டாதவங்க விலகி போறது நிகழ்வான ஒண்ணுதான். ஆனா அன்னைக்கு நமக்கு சந்தோஷம் அதிகமா இருக்குங்க. மீராவோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அந்த ஒரு மாலை பொழுது வர வரைக்கும் தாங்க. 30 நாள் 30 சிறுகதைகள், இன்னைக்கு 17வது நாள். மீரா ஒரு இன்ஃபுளுசர். அவளுக்கு தினமும் போஸ்ட் போடுறது ரொம்ப பிடிக்கும். அவள் சந்தோஷமா இருக்கக்கூடிய நிகழ்வுகளை கேப்சர் பண்ணி போஸ்ட் போட்டுட்டே இருக்கா. அவளுடைய ஃபாலோவர்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சது. நிறைய பேர் அவளை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு அப்புறமும் அவளுடைய பழைய தோழிகள் யாராவது கான்டாக்ட் பண்ணுவா. அது ஒரு வழக்கமா வச்சுட்டு இருந்தா. அப்ப அன்னைக்கு ஒரு சாயந்தர நேரத்துல அவளுடைய பழைய தோழி, ஸ்கூல் தோழியை சந்திக்கும் போது 2 பேரும் பேசுறாங்க. அந்த இடத்துல நோ ஃபில்டர், நோ நெட்வொர்க், ஜஸ்ட் 2 பீப்புள் மனசார முகம் பார்த்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ பழைய கதைகள்லாம் பேசுறாங்க. ஸோ அப்போ அந்த தோழி அவட்ட கேட்குறா, நீ உண்மையிலுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கியா அப்படின்னு இருக்கும்போது அவன் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றான். ஒரு உளவியல் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்மளுடைய உண்மையான குணத்துக்கும் ஆன்லைன்ல காட்டக்கூடிய ஒரு குணத்துக்கும் இடையிலான ஒரு வித்தியாசம், நம்பகத்தன்மை பற்றாக்குறைய பத்தி அவ அன்னைக்கு கத்துக்கிறா. இது ஒரு மனசோர்வுக்கும் பதட்டத்துக்கும் வழிவகுக்கும் ஆய்வுகள் சொல்லுது. அன்னையில இருந்து மீரா அவளுடைய போஸ்ட் போடுறதை குறைச்சுக்கிறா. தன்னோட உண்மையான ஐடென்டிட்டிக்கு அவ கான்சென்ட்ரேட் பண்றா. போஸ்ட் போடுறது கம்மியாகுது. அதனால அவளோட ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் விலகி போறாங்க. ஆனா அவ ரொம்ப சந்தோஷமாகறா. உங்க லைஃப்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இல்ல கனவு, ட்ரீம், எதுல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.